முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நம்பிக்கையோடு இந்த முருகனை வணங்கி நல்லது நடக்கும்னு காத்திருக்கும் உனக்கு கண்டிப்பா நான் ஏமாற்றத்தை கொடுத்துட மாட்டேன். இதோ இப்போதே உன் வாழ்க்கையில் நடக்க போகிற விஷயத்தை எல்லாம் பற்றி சொல்கிறேன் கேளு. 1, 3, 9 இது 3 நம்பருமே 3 முறை எழுதப்பட்டிருக்கு. அதுவும் 1லிருந்து 3, 3லிருந்து 9 என எல்லாமே மும்மடங்காக இருக்குது. பத்தியா, ஒரே எண் 3 முறை, அதுவும் 3 மடங்காக இருக்குன்னா உன் வாழ்க்கையில் நானும் மும்மடங்கு சந்தோஷத்தை முப்பரிமாணத்தோட உன் முழு வாழ்க்கையிலையும் அமைச்சு கொடுக்க போகிறதுக்கான சூட்சும ரகசியம்தான் இதுங்கிறத நீ புரிஞ்சுக்கலாமே செல்லமே. முதல்ல சொல்கிறேன், நீ நல்ல எண்ணங்களோட இருக்க. அப்புறம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற, நல்லதையே யோசிக்கிற, நல்லதையே பேசுகிற. வேற என்ன எனக்கு வேண்டும்? நல்ல பிள்ளையாகவே வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிற உனக்கு நான் ஒருபோதும் கஷ்டத்தை கொடுத்து உன்னை கெட்ட ஆளா, கெட்ட எண்ணம் கொண்டவரா, தீய வழியில் போகிறதுக்கு விட்டுட மாட்டேன். இதோ உனக்கான வெற்றியை கொடுத்து நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி செய்ய வந்துட்டேன். உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல நல்லபடியாக நடந்தே தீரும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மற்றவங்களுக்காக பிரார்த்தனை செய்கிற உன் நல்ல இதயத்துக்காகவே என் அருளை அள்ளி கொடுப்பேன். தப்பு செஞ்சிட்டோன்னு உணர்ந்து மனம் திருந்தி வருந்தி இனி அதை செய்யவே கூடாதுன்னு முடிவெடுத்த உனக்கும் இனி எல்லா விஷயங்களும் சரியா சந்தோஷமாக மாறும்படி நான் செய்கிறேன். எளிமையாக வாழ நினைக்கிற உனக்கு இனிமையான வாழ்க்கை அமைச்சு கொடுத்து மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கூட நான் கொடுத்துட்றேன் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறதே நல்லது, அதுக்கப்புறம் கெட்டது, அப்புறம் நல்லது, அப்புறம் சந்தோஷம், அப்புறம் துக்கம், மறுபடியும் ஒரு மகிழ்ச்சின்னு எல்லாமே மாறி மாறி வரக்கூடிய ஒரு கால சக்கரம்தான் மனித வாழ்க்கை. நல்லது கெட்டது இன்பம் துன்பம்னு எது வந்தாலும் சரி, அதை பற்றி அதிகமாக யோசிக்க வேண்டாம். நல்லது நடக்கும்போது அதை சந்தோஷமாக அனுபவிச்சுக்கோ. கெட்டது நடக்கும்போது கூடிய சீக்கிரம் இது காணாமல் போயிடும், சரியாயிடும்னு உறுதியாக நம்பு. அப்படி நீ உறுதியாக நம்பினாலே மகிழ்ச்சி தானாக உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துடும். உன் வாழ்க்கைக்கு எது பலமோ அதை நீ இறுக்கமாக பிடிச்சிக்கோ. இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்றத உனக்கு சில விஷயங்கள் மூலமாக சொல்கிறேன். தாய் தந்தை இருந்தாங்கன்னா அவங்க முன்னால் உனக்கு கொடுக்குற மதிப்பும் மரியாதையும் வேறாக இருக்கும். பெற்றவர்கள் இல்லாத பிள்ளைகளை இந்த உலகம் எவ்வளவு மோசமாக நடத்தும்னு உனக்கு தெரியாது என் செல்லமே. பெற்றவங்க இருந்தாலே அதுவே உனக்கு மிகப்பெரிய பலம்தான். தாய் தந்தை இருந்தால் கிடைக்கிற பலம் அவங்க இல்லாத பிள்ளைகளுக்கு கிடைக்காம தான் தனியாக அல்லல் பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பணம் இருந்தால் உன் மேலே பாசம் காட்டுற மனிதர்கள் பணம் இல்லாட்டி நீ நல்லா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கேட்க கூட ரொம்ப யோசிப்பாங்க. எங்கே நீ காசு இல்லைன்னு கடனை கேட்டு வச்சிருவியோன்னே பணம் இல்லாத மனிதர்களை பாசத்தோடையே இங்கே யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு வேலை கிடைக்கும்போது, வேலை இருக்கும்போது கொடுக்குற மரியாதை அவனுக்கு வேலை இல்லாமல் போகும்போது கிடைக்காது என் செல்லமே. எந்த ஒரு மனிதன், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, தன் சுய சம்பாத்தியத்தால் தான் கையை ஊண்டி காலை ஊண்டி தான் உழைக்கும் போது தன்னுடைய வேலைக்காக அவனுக்கு கிடைக்கிற வருமானம் இருந்தாதான் அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இந்த சமூகத்தால் கொடுக்கப்படுது. இப்போதெல்லாம் வேலைக்கு போகாத மனிதர்களை மனிதர்களாகவே பார்க்கறதில்லைன்னு உனக்கு தெரியுமா? சொத்து சுகம் இருந்தால் சொந்தம் பந்தம்னு உன் வீட்டை தேடி வருவாங்க, தங்கிட்டு போவாங்க. சொத்து இல்லாத மனிதர்களுக்கு இந்த காலத்தில் சொந்தமும் இல்லைன்னு மாறி போயிடுச்சு. வசதி இருந்தால் நல்லா இருக்கியான்னு ஒரு நாளைக்கு 10 தடவை ஃபோன் பண்ணுற இந்த உலகம் வசதி இல்லாத மனிதர்களை நலம் விசாரிக்க கூட மாட்டாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கோ. அப்போது வாழ்க்கையில் என்னங்கிறத நீ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டியா? தாய் தந்தை இருந்தால் உனக்கு பலம், பணம் இருந்தால் பாசம் வரும், வேலை இருந்தால் மரியாதை வரும், சொத்து இருந்தால் சொந்தம் வரும், வசதி இருந்தால் தான் வாழ்க்கையில் 4 பேர் உன்னை தேடி வருவாங்க. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எந்த விஷயத்தையும் அலட்சியப்படுத்திடாமல் கவனமாக வாழ்க்கையை கண்காணிப்பாக நீ வாழ தயாராகு. நீ என்ன பேசினாலும் உன்னை தப்பாகவே புரிஞ்சுக்கிறவங்க கிட்ட நீ எதையும் பேசாமல் மௌனமாக இருந்து விடு என் செல்லமே. தவறாக பேசுபவர்களுக்காகவே சில பேர் வாயை திறப்பாங்க. அவங்க எதை சொன்னாலும் அது ஒரு வாக்குவாதமாக, சண்டையா, விதண்டாவாதமாக, வீண் பிரச்சனையாகவே முடியுதுன்னா அப்படிப்பட்டவங்களிடம் நீ பேசுகிறத விட பேசாமல் இருப்பது தானே சரியாக இருக்கும். எதை செய்வதாக இருந்தாலும் நல்லா யோசித்து செயல்படு.
இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து சில விஷயங்களை சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாரையும் நீ மதிக்கணும், நல்ல விஷயந்தான். அடுத்தவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். ஆனால் அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா சில பேர் என்னவோ அவங்க தான் பெரிய இவங்க மாதிரியும் உன்னை சாதாரணமாக ஆளாகவும் நினச்சி உன் மனசை காயப்படுத்தி குத்தி காட்டி உன் மனசு நோகும்படி தீர்ப்பு சொல்ல வந்துடுவாங்க, பேசி நியாயம் சொல்ல வந்துடுவாங்க. அதனால் ரொம்ப உரிமை எடுத்துக்கிறவங்களையும் நீ முக்கியத்துவம் கொடுக்கறத தப்பாக எடுத்துக்கிட்டு உன்னையே குறை சொல்கிறவங்களையும் திட்டுறவங்களையும் நீ கண்டுக்காமல் கடந்து போயிடுயேன் செல்லமே. நல்லவங்களா, நல்லா பேசுகிறாங்களா, உனக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாங்களா, அவங்கக்கிட்ட பேசு. நல்லவங்க கிடையாது, உனக்கு நல்லது செய்யவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் உன்னை ஏளனப்படுத்த, இழிவுபடுத்த, குறை சொல்ல, குத்தி காட்ட வர்றாங்கன்னா அப்படி ஒரு உறவு உனக்கு வேண்டாமல்லவா? இப்படிப்பட்ட ஆட்களையெல்லாம் விட்டு நீ விலகி நின்னாலே உன் மனசில் வலி இல்லாமல், வேதனை இல்லாமல் உன்னால் நிம்மதியாக வாழ முடியும். எப்போதும் வாழ்க்கையில் 1000 கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அதில் இருக்க சின்ன சின்ன சந்தோஷங்களை ரசிக்க தயாராகு. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும்? வாழ்க்கையை ரசிக்க கற்றுக்கோ. கூடிய சீக்கிரம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்த அப்பன் முருகன் என் கையில் வச்சிருக்க இந்த வேலின் மூலமாகவே உனக்கான எல்லா வேலைகளையும் வெற்றிகரமாக முடித்து கொடுத்துருவேன். எந்த விஷயத்தை நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அதை சரி செஞ்சு அதற்கேற்றாற் போல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக மாற்றி நீ நினச்சது போல, உன் எண்ணம் போல உன் வாழ்க்கையில் நான் வெற்றிகளை கொண்டு வந்து தந்துடுறேன் என் செல்லமே. நீ இழந்த பெருமையையும் சந்தோஷத்தையும் மீட்டெடுத்து உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவே இந்த அதிர்ஷ்டம் என்னை தொட சொன்னேன். நம்பிக்கையோடு என்னையே வணங்கி வரும் உன் வாழ்க்கை கூடிய சீக்கிரம் அழகானதாக மாறப்போகுது. உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த கஷ்டங்களுக்கும் அவமானங்களுக்கும் உன்னுடைய வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க தான் நான் வந்திருக்கேன். உன்னை ஏளனமாக பேசுகிறவங்களே ஆச்சரியப்பட்டு உன்னை உயர்த்தி பாராட்டி புகழ்ந்து கைத்தட்டி பேசுகிற அளவுக்கு உன்னை நல்லபடியாக நான் உயர்த்தி காட்டுறேன். காலத்தின் கோலத்தால் நீ பட்ட கஷ்டங்களும் நீ இழந்த விஷயங்களும் சரியாகி இப்பொழுது நீ மகிழ்ச்சியை மிகப்பெரிய அளவில் அனுபவிக்கும்படி நான் செய்கிறேன். உனக்கான நன்மைகளை அள்ளி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. என்னை நம்பும் உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும். உன் நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கேன். சோதனைகளை தாண்டி வேதனைகளை போக்கி உனக்கான தகப்பனாக இருந்து உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி கொடுக்குறேன். எந்த விதத்திலும் நீ எதையும் யோசித்து கவலை கொள்ள வேண்டாமே செல்லமே. உன் கண்ணீரின் ஆழத்தையும் நான் அறிவேன். உன்னை வஞ்சித்தவர்களை பார்த்து நடுங்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு பெரும் தெருப்பு முனையை நான் கொண்டு வந்துடுறேன். உன் கவலைகளும் கஷ்டங்களும் பனி போல காணாமல் விலகி போக போகுது. நீ எதுக்கும் பயப்படாத. இனி எல்லா விதத்திலும் வெற்றி உன்னை வந்து சேர்ந்துடும். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதை பார்த்து நீ பதட்டப்படாமல் அமைதியாயிரு. கூடிய சீக்கிரம் எல்லாமே மெல்ல மெல்ல சரியாயிரும். நீ பொறுமையாக இருந்ததுக்காகவே மிகச்சிறந்த பலனை நான் உனக்கு கொடுக்குறேன். காலம் சற்று தாமதமானாலும் உனக்கான நன்மைகள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். எந்த விஷயத்திலும் நீ தோற்று போக நான் விட்டுற மாட்டேன். நம்பிக்கையோடு இருந்தினாலே எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உன்னை வீழ்த்த நினைக்கிற மனிதர்களை தாண்டி உன் தீமைகளை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்கவும் ராஜயோகத்தோடு சுகமாய் சந்தோஷமாய் நீ வாழவும் இந்த அப்பன் முருகன் அருள் செய்கிறேன். என் செல்ல பிள்ளையான நீ எதை பார்த்தும் பயந்து நடுங்காதே. உன்னை வஞ்சித்தவர்கள், உனக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சவர்கள் உன் கண்ணெதிரே அழிந்து வீழ்வதை நீ பார்க்க தான் பாரு. தப்பு செஞ்சவங்க அதுக்கான தண்டனை அனுபவிக்கும் போது ஐயோ பாவம்னு நீயே பாவப்படுற அளவுக்கு உன் எதிரிகள் மிகப்பெரிய அளவில் கஷ்டத்தின் குழிக்குள் சிக்கி மாட்டிக்கிட்டு முழிக்க தான் போகிறாங்க. உனக்கு எதிராக கட்டப்பட்ட அத்தனை சதி வலைகளையும் அறுத்தெறிந்து இந்த அப்பன் முருகன் உன்னை பாதுகாக்க போகிறேன். உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன் அல்லவா? இனி நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த அதிர்ஷ்ட எண் உன் வாழ்க்கையில் இருக்க வறுமையை போக்கி, பயத்தை போக்கி, உன்னுடைய மனப்பதட்டத்தையும் போக்கி உனக்கான செல்வ செழிப்பையும் நம்பிக்கையும் தைரியத்தையும் சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்க போகுது. இனி எல்லாமே உனக்கு மும்மடங்காக
உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வந்து சேரும் என் செல்லமே. உன் விதியை வெல்லும் துணிவை தந்து உன்னை காக்க இந்த அப்பன் முருகன் வந்துட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாம உன் விதியை தாண்டி மதியால வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் கவலைங்கிற விஷத்தை நான் எடுத்துக்கிட்டு அமிர்தமான வாழ்க்கையை தருவதற்காகவே உன் நோக்கி வந்திருக்கேன். உன் கவலைகளோ கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டீனா அனைத்தையும் நான் சரி செஞ்சிடறேன். நீ என்கிட்ட வச்ச பிரார்த்தனைகளை எல்லாம் நான் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு எதிராக சூழ்ந்திருக்கும் இருளை கண்டு பயப்பட வேண்டாம். அந்த இருளை ஒளியாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ இழந்ததை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்க நான் வந்துட்டேன் அல்லவா. நீ தைரியமாக இரு. உனக்கு முன்னாலேயே நான் போய் உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்துறேன். உன் வாழ்க்கையின் சுடரை ஏந்தி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. இனி எல்லாவற்றிலும் நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கான நல்லதே நடக்கப் போகுது என் செல்லமே. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை கொடுத்து உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் போக்கிட்டு உன்னை செல்வ செழிப்போட சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. இனிமே உனக்கு எதிராக எது நடந்தாலும் நீ கலங்க வேண்டாம். உனக்கு ஆதரவாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல புதிய திருப்பங்களை கொண்டு வரேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது இனிமே நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும். உன் மனச்சங்கடங்களை எல்லாம் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கான நல்வழியை காட்டி உன்னை நல்லபடியாகவும் வாழ வைக்க நான் வந்துட்டேன். உன் பயத்தை போக்கி உனக்கான வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். உன் எதிர்ப்புகள் அனைத்தும் என் வேலின் மூலமாக தவிடுபொடியாக போகுது. உன் கவலைகளை எல்லாம் தீர்த்து நீ எதிர்பார்த்த காரியங்களை எல்லாம் நானே வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். நம்பிக்கையோடு இருந்தீனா நீ நல்லபடியாக எல்லா விஷயங்களிலும் வெற்றியை பெறுவாய். உன் கடமையையும் பொறுப்பையும் உணர்ந்து செயல்படும் உனக்கு நிச்சயமாக வெற்றியே கிடைக்கும்.